வடிவேல் ஐயாவும், செயலாளர் பணியை இன்று ஏற்றுக்கொண்ட மணிகண்டன் ஐயாவும் மேடையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக சேலம் பாரி அவர்கள் சென்று விட்டதால் நமது ஜெயக்குமார், ரவீஷ் ஜெயக்குமாரை மேடையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுந்தரராஜன் ஐயா அவர்கள் கரூர் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆநிலை பாலகிருஷ்ணன் சார்பிலே நம்முடைய தாசில்தார் ஐயா வடிவேல் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வடிவேல் ஐயா, ரைட், அவ்வளோதான் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. பெரியோர்களே, இப்பொழுது நாம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். ஒவ்வொரு சோதிட ஆய்வாளர்களும் தங்களுடைய கருத்தை தொடர்ந்து தான் பெற்ற அனுபவங்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். திருமணத்திலே புதிய புதிய கோணங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பெரியோர்களும் தங்கள் ஆழ்ந்த அனுபவங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதே போல சேலத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததியைச் சேர்ந்த பெரியோர்கள் தங்களுடைய ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜியினுடைய சிறப்பை, குறிப்பாக டாக்டர் ஒரு மனிதனுடைய திருமணம், உடல்நலம் ஆகிய இரண்டையும் இணைத்து மிக மிக சிறப்பாக கருத்துக்களை சொல்லி சென்றார்கள். அதுபோல நம்முடைய ரவீஷ் ஜெயக்குமாரனுடைய சோதிட அன்பர்கள் பல்வேறு புதிய கருத்துக்களை நமக்கு வைத்திருக்கிறார்கள். நமது சுந்தரராஜன் ஐயா அவர்கள் எப்படி நாடி சோதிடம் உருவானது என்பதை நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக தினந்தோறும் பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறார். அதற்கு ஒரு சிறப்பு கைதட்டலை கொடுத்து நமது நாடி சோதிடத்தை கண்டுபிடித்த வழிகளை எல்லாம் உலகுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். பொதுவாக பஞ்ச அங்கங்களிலே கேபி முறையிலே நாள் அதிபதியும் நட்சத்திர அதிபதி இரண்டு மட்டும் நம்முடைய ரூலிங் பிளானட்டுங்கிற இந்த ஆளும் கிரகத்தில் எடுத்துக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் திதி யோகம் கர்ணம் என்பதிலே தமிழகத்திலேயே மிகச்சிறந்த இடத்தை ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனுடைய ஆழ்ந்த மதிநுட்பங்களை, அதனுடைய ஆழங்களை நமது முன்னோர்கள் ஆய்வு செய்து விட்டதை, பழக்கத்தில் இல்லாத ஒரு காலத்தை மறந்து அதை எடுத்து தமிழகம் எங்கும் தன்னுடைய டிவி மூலமாகவும் தன்னை போன்ற மாணவர்களை உருவாக்கி அந்த திதி கரணம் யோகத்திற்கென்று அவருக்கு கரணநாதன் என்றே ஒரு பெரிய பட்டத்தை கூட நாம் அவருக்கு அளித்து மகிழ்ச்சியை செய்யலாம். அதுபோல நம்முடைய கோபி பிரியன் விநாயகர் முருகன் அவர்கள் பல்வேறு சாதனைகளை கரூரிலே, அது வாஸ்துவாகட்டும், எண்கணிதமாகட்டும், பிற முறைகளாகட்டும், அனைத்திலுமே மிகச்சிறந்த வல்லுநராக விளங்குவதை நாம் கரூர் சென்ற பொழுதும் அவர் என்னிடம், நானும் அவரும் நம்முடைய மணிகண்டனுடைய வகுப்பிலே ஒரு நாள் பொழுதுக்கும் இருந்து பல செய்திகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டோம். ஆக நாம் சோதிடத்தை ஒட்டு மொத்தமாக எடுத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய அறக்கட்டளை ஆனது கிருஷ்ணமூர்த்தி பத்ததியின் அடிப்படை சட்டமே இதுதான் பெரியோர்களே. ஒரு கோள், அனைவரும் அனைத்து சோதிடர்களும் தன்னுடைய மனதுக்குள் சொல்லி பார்த்து கொள்ளலாம். ஒரு கோள் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதி எந்த பாவகத்தில் நிற்கிறதோ அந்த பாவகத்தின் பலனை செய்வான். இதுதான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய முதல் செய்தி. அப்படின்னா ஒரு கோள் ஒரு வீட்டில் இருக்குது, 3 நட்சத்திரங்களிலும் அந்த கோளுக்குரிய நட்சத்திரங்களிலும் எந்த கோளும் இல்லை. அப்போ இந்த குறிப்பிட்ட கோள் 2 வீட்டுக்கு சொந்தமாக இருக்கும் இல்லைங்களா? தான் நிற்கிற வீட்டினுடைய பலனை முதல்லையுமே, தன்னுடைய வீட்டினுடைய பலனை இரண்டாவதுமே, தான் எந்த நட்சத்திரத்தில் போகுதோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறானோ அதனுடைய பலனையும் அந்த நட்சத்திர அதிபதியினுடைய பலனையும் தருவதுதான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி காட்டுகின்ற குறிகாட்டிகள். அது சிக்னிஃபிகேட்டர்ஸ், அதுக்கு வழிமுறைகள் எல்லாம் அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு இருக்குது. அதுவும் நான் திருப்பி சொல்கிறேன், புரிஞ்சுக்கலாம். ஒரு கோள் நிற்கிற நட்சத்திரத்தினுடைய பாவகம் என்னமோ அது முதல்ல ஓட்டும். இப்போ புதன் இன்னைக்கு கும்பத்தில் இருக்குது. கும்பத்தில் இருக்கிற புதன் வானமண்டலத்தில் எத்தனாம் இடத்துல இருக்குது? 11ஆம் இடத்துல இருக்குது. இந்த உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் சந்திர திசை இன்று நடந்து கொண்டு இருக்கிறதோ
அத்தனை பேர்களும் 11 வானமண்டலத்தின் 11ஆம் இடத்தில் நிற்கின்ற புதனினுடைய பலனை இன்று பெறுகிறார்கள். இதுதான் ஸ்டெல்லார் சிஸ்டம் நம்முடைய புரோகிரஷன்ல சொல்றது. புரோகிரஷன்னா என்னன்னா, நல்லா கேட்டுக்குங்க, நடைமுறையிலே அந்த கோள் எந்த சாரத்தில் போகுதோ அந்த பலனை தந்துட்டு இருக்கும். அதுபோக அந்த மனிதன் பிறந்த பொழுது திசாபுத்தி எந்த சாரத்தில் போகுதோ அதை செய்யும். இந்த ரெண்டோட ரூலிங் பிளானட்டை இணைச்சிட்டிங்கன்னா நாம் வல்லுநராக நாம் உட்கார்ந்த இடத்துலையே அத்தனையும் சொல்லிப்படலாம். எப்படிங்க பெரியவர்களே? உதாரணத்துக்கு ஒரு சின்ன செய்தி. ஒரு மனிதன் தன்னுடைய 2வது குழந்தை எப்பொழுது பிறக்கும்? எப்படிங்க? என்ன குழந்தை பிறக்கும்? இதுதான் கேள்வி. அந்த 2வது குழந்தை இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இங்கே பிறக்கும்னு அந்த பெண்ணினுடைய தாயார் கொடுத்த 1லிருந்து 249க்குள்ள நாம் ஜாதகத்தை வெளியெடுத்துட்டோம். பிறந்த நேரம், பிறந்த தேதி அத்தனையுமே தெளிவாக எடுத்துட்டு அந்த நேரத்துக்கு ஒரு ஜாதகத்தை போடுறோம். இயற்கையினுடைய நம்ம ரவி அடிக்கடி சொல்லுவாரே, பிரபஞ்சத்தினுடைய அதிசயம். அந்த குழந்தை 12 பாவக டிகிரியுமே, கோள்களினுடைய 9 டிகிரியுமே, அந்த குழந்தையினுடைய 12 உபநட்சத்திரங்களும் அவை நின்ற நட்சத்திரங்களும், 9 கோள்களும் அவை நின்ற நட்சத்திரங்களும் அவை நின்ற உபநட்சத்திரங்களும், திசா புத்தி அந்தரம் 3ம் சரியாக அப்படியே ஒரு எண்ணை கொண்டு கேரள பிரசன்னத்தில் வல்லுநராக இருக்கின்ற மணிகண்டன் போன்றோர் எல்லாம் அந்த பிரசன்னத்திலே கிருஷ்ணமூர்த்தி பத்ததி உலகத்தில் எந்த சோதிடம் கிட்ட போக முடியாத உயரத்தில் இருக்கிறது. பெரியோர்களே, இதை நான் தான் சாதித்தேன். இந்த செய்தியை, அந்த குழந்தை பிறக்கின்ற செய்தியை அப்படியே போட்டுவிட்டேன். போன ஆண்டு ஒரு குழந்தை தன்னுடைய பங்குக்கு 3 சோதிடர்களுக்கு 9,000 ரூபாயை இந்த மன்றத்தில் கொடுத்தது. அந்த குழந்தை பிறந்த தேதி, பிறந்த நிமிடம், பிறந்த ஊர் அத்தனையும் தெளிவாக போட்டு கொடுத்ததனுடைய விளைவு அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் சென்ற ஆண்டு அந்த தொகையை கொடுத்தார்கள். அதனால் நான் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் சொல்லுகின்ற செய்தி, இந்த மாநாட்டின் மூலமாக சோதிடத்தில் நீங்கள் எந்த முறையில் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள், எந்த முறையில் வேண்டுமானாலும் ஜோதிடத்தை சொல்லுங்கள். அடிஷனலாக கேபியை கற்றுட்டு அதை சேர்த்து சொல்லி பாருங்க, நீங்கள் அத்தனை பேரும் கேபி முறைக்கு மாறிக்குவீங்க. அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருக்கக்கூடிய செய்தி. சற்று நமக்கு தேவை ஒரு கம்ப்யூட்டருடைய உதவி. அந்த ப்ரோக்ராமிங் கூட ஒருத்தர் கேட்டாங்க ஒரு ஊரில் இருந்து, இன்றைக்கி இந்த அஸ்ட்ரோ சீக்ரெட்ஸா இன்னும் அஸ்ட்ரோ ஒண்டர் கேரளாவில் அதெல்லாம் இலவசமாக கொடுத்துருக்குறான், நீங்கள் போனீங்கன்னா இலவசமாக டவுன்லோடு பண்ணிக்கலாம். வடநாட்டில் பல்வேறு கேபியினுடைய ப்ரோக்ராம்ஸ் இலவசமாக உள்ள கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்குது, அதையெல்லாம் எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டரில் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை ஆன் பண்ணிங்கன்னா எல்லாமே அது கொடுக்குது. ஆல்ரெடி நீங்கள் கோள்களினுடைய காரகம், இது ராசிகளினுடைய காரகம், நட்சத்திரங்களுடைய காரகங்களை இணைத்து பாவகத்தை இணைத்தீர்களானால் சோதிடம் நேரில் பேசும் என்பதுதான் இந்த 50 ஆண்டுகளாக என்னுடைய குருநாதர் சொன்ன வழியில் தினந்தோறும் ஒரு அதிசயத்தை நான் நடத்தி வருகிறேன். பெரியோர்கள், இந்த இடம் நாம் வள்ளலாருடைய பணியை நாம் 24 மணி நேரம் செஞ்சிட்டு இருக்கனால கிடைக்கிற நேரத்தில் தான் பார்க்குறோம். தினந்தோறும் ஒரு அதிசயத்தை பார்க்குறோம். ஒவ்வொரு சோதிடரும் தன்னுடைய முறையில் சோதிடத்தை சொல்லுங்கள், மறக்காமல் கேபியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பது இந்த மாநாட்டின் மூலமாக உங்கள் அனைவரிடமும் இந்த அறக்கட்டளை தன்னுடைய வேண்டுதலினை செய்து கொண்டுகிறது.